நான் எப்பயுமே இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல மீட்டர் பாக்ஸில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குதுன்னு என் ஃபோனில் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கொள்வேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ மீட்டர் பாக்ஸில் என்ன நம்பர் இருக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ரெண்டாவது பைக்கை மெயின் ஸ்டாண்டில் போட்டுக்கொள்ள போகிறேன். முதல்ல இந்த சைடுக்கு நட்டை லூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் என்னன்னா, நார்மலாக நாங்கள் ஆன்டி கிளாக் வாய்ஸுக்கு திருப்பி தான் நட்டை லூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால கை அது மாதிரியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு கை அப்படியே மற்ற பக்கத்துக்கு திருப்பணும்னா இந்த பக்கத்துக்கு லூஸ் பண்ணுறதுன்னு சரியாக தெரியும். ஆயில் கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆனதுக்கு போகிறோம். அதுக்குள்ளே இருக்க நட் மற்றது ஆயில் ஃபில்டர், அது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பைக்கை ரெண்டு பக்கமும் சாய்ச்சி விட்டு எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் பைக்கை கொஞ்சம் ஷேக் பண்ணி விட போகிறேன். டிப்ஸ்டிக்கை கழட்டி விட்டுட்டு பைக்கை ஆஃப் பண்ணி நல்லா கிக் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஆயில் சேஞ்ச் பண்ண போகல டிப்ஸ்டிக்கில் வர ஓரிங்கையும் நட்டில் வர ஓரிங்கையும் கம்பல்சரியாக மாற்றணும்னு. அந்த ரப்பர் சீல் டேமேஜ் ஆகியிருந்தால் மட்டும் மாற்றினா போதும். அதுக்கப்புறம் பைக்கை நாங்கள் வச்சிருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வேறொரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சாலே விளங்கும் எங்களுக்கு ஆயில் லீக் ஆகுதா இல்லையான்னு. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது. பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். இப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.